இதுதாங்க எங்க ஊர் பஸ் ஸ்டாப். 6th இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இங்க வந்து சைக்கிள் விட்டுட்டு பஸ் ஏறுறதா வழக்கம். ஒரு நாள் வந்து காலேஜ் படிக்கும்போது பிஜி பண்ணும்போது வந்துட்டு சைக்கிளோட சாவியை நான் மிஸ் பண்ணல. பேக்குள்ளே தான் இருக்கு. எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில. மிஸ் ஆயிடுச்சு. அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பூட்டை உடைச்சிட்டாங்க. ஒரு 6 மந்த் எல்லாம் இருக்கும் காலேஜ் முடியிற டைம். அப்போ வரைக்குமே வந்துட்டு நான் அந்த அப்படியே தான் சைக்கிள் நிறுத்திட்டு போவேன். யாராச்சும் எடுத்து யூஸ் பண்ணல. கடைசியில் டைமிங் கூட நிறுத்திக்கலாம். என்ன வேணால் நடந்திருக்கும். அப்படியெல்லாம் ஜாலியாக இருந்த நாள். பஸ்ஸில் போகிறக்கு ஒரு வாய்ப்பு நேற்று. ரொம்ப நாள் ஆச்சுங்க பஸ்ஸில் போயிட்டேன். இங்கேருந்து சத்தி போகிறோம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கேன் பண்ணுங்கிறதுக்காக கிளம்பியிருந்தோம். இந்த அந்த இன்ஜின் பெட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது மேலெல்லாம் யார் உட்காந்துருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி சூடாக இருக்கும். அம்மா இதெல்லாம் சின்ன வயசில் நடந்திருக்கும். அம்மா வந்துட்டு உட்காந்துக்கு சாமி உட்காந்துக்கு சாமின்னுவாங்க. இங்கே பின்னாடி எரியிறது நம்மளுக்கு தாண்டா தெரியும். அப்போ அந்த டேஷ்போர்ட்ல எல்லாம் உட்காந்துருப்போம்ல, சின்ன வயசில் உட்காந்துருப்போம். அதில் வந்துட்டு என்ன ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லி அந்த போர்டெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து சத்தி போகுதுன்னா சத்தி போடுறது அப்படி. ரிட்டர்ன் வரப்போ மேட்டுப்பாளையம் மாற்றி வைப்பாங்க. இதே அந்த பஸ்ஸில் நம்ம அதிகமாக போய் பழகியிருந்தோம்னா அந்த அண்ணாங்களே சொல்லுவாங்க, டிரைவர் அண்ணா கண்டக்டர்னா, அதை மாற்றி விடு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது அப்பா காரில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு அந்த பஸ்ஸில் போய். அது எங்கள் ஏரியாவிலேருந்து அப்படி போகிறது செம்ம ஒரு ஜாலியாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்து இருக்கிற அந்த மலை தெரியும், ஓதி மலை. அப்படியே பக்கம் வர எல்லாமே தெரியும் பாருங்களேன். திரும்பவும் நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அதே ரூட்டில் வருவோம் பாருங்க. அது என்ன சொல்கிறது, செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அப்பாவோட அப்படியே ஜாலியாக போயிட்டு அப்பா சொல்லுவார், கரெக்டாக பாட்டு வரணும், யானையெல்லாம் வரும் அப்படி சொல்லுவார். அது எப்படியே கவனிச்சுட்டு வந்துட்டோம். அப்படி அந்த பஸ்ஸில் அந்த டேஷ்போர்டில் உட்காரும்போது அந்த ரோடு அப்படியே குத்தி ஏதோ மேலே வர மாதிரியே ஃபீல் கொடுத்துருக்கும். யாரெல்லாம் அந்த இடத்துல சின்ன வயசில் உட்காந்துருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பவானி சார் ரோட்டில் போகிறோங்கிறது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது முக்கியமாக பஸ்ஸில் போகிறது. காரில் பைக்கில் எல்லாம் போகிறோம். ஆனால் பஸ்ஸில் போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு ரொம்ப பழைய நினைவுக்கு போயிட்டேன்னு பாருங்களேன். ஜாலியாக போயிட்டு யாரெல்லாம் இந்த பஸ் ட்ராவல் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்க, இந்த பஸ்ஸில் முன்னாடி உட்காந்துட்டு போனால் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படி ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துருப்போம். அப்படியே ரோடு என்னமோ நம்ம வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் கொடுத்துருக்கும். தேங்க்யூ.